பெரிய பெரிய ஒரு 7 லட்சம் கோடியை வந்து பெரிய நிறுவனங்கள் ஒரு 10 நிறுவனங்களுக்குள்ளதான் அத்தனையுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, வராமல் போயிருக்குது. இது அத்தனையுமே வங்கியின் மூலமாக நடந்ததுதான். வங்கிங்கிறதே ஒரு நேர்மையானதா நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்புறதுதான் தப்பு. அப்படி அல்ல. வங்கி என்பதும் சூதாட்டம் நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு பணம் வந்து வெளியில் போகக்கூடிய இடமாக இருக்கிறதா உண்மை. நம்ம அதில் முதல்ல புரிஞ்சுக்கணும். வங்கினால நேர்மையா இருக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் பணத்தை வந்து என்னோட பாக்கெட்ல இருக்க நேர்மையா பாதுகாக்க முடியும். ஆனால் வங்கியில போட்டா வங்கி ஒழுங்கா பாதுகாக்காது. இன்னைக்கு அருண்ஜேட்லி பேசுனதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை வந்து நான் ஏதோ தொடர்புபடுத்தணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் வந்த பொழுது நடந்தது. இத்தனாயிரம் வருடமாக நம்ம உற்பத்தி பண்ண கிராம பொருளாதாரம் எல்லாமே வந்து அரசோடையோ ராஜாவோடய தொடர்பு பண்ணவே கிடையாது. வெள்ளக்காரன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜமீன்தாரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அது மூலமா வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வரி வசூல் வந்து ஒண்ணு நிலத்துக்கு நடந்தது, விளைபொருளுக்கு நடந்தது. விக்கிறதுக்கு அதிகமான வரி போட்டாங்க. இங்கிலாந்துல இருந்து வெள்ளக்காரன் கொண்டு இறக்குறதுக்கு வந்து வரியை குறைச்சாங்க. அப்ப இது என்னாச்சுன்னா, இவனுடைய வணிகம் அதிகமாச்சு, இங்க இருக்க மக்கள் வணிகம் இல்லாம போனாங்க, விவசாயம் இல்லாம போனாங்க, பஞ்சத்துல போய் பல லட்சம் பேர் இறந்து போனாங்க. இதான் நடந்திருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு, மறுபடியும் அதே முறையை தான் இப்ப கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இப்ப நாங்க எல்லாத்தையுமே வந்து பேங்கை நோக்கி நகரணும். பேங்க் என்ன பண்ணும், எங்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்து அதை வந்து பெரிய கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கும். அந்த கம்பெனிகள் பணத்தை திரும்பி தர வேண்டியது இல்ல. அந்த கடன் சுமையை நாங்க சுமக்க வேண்டும். ஆனால் நாங்க வரி கொடுத்துட்டு தான் இருக்கணும். வரி கொடுக்கறது நிறுத்தாது. நான் எங்க பணத்தை எல்லாம் நாங்க பேங்க் வழியா தான் போட போறோம். நீங்க பேங்க்ல எங்க இருந்து வரி எடுக்க போறீங்க, அதான் இப்ப நடக்குது. அது வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அப்ப அந்த வரியெல்லாம் நீங்க எடுத்துக்குவீங்க. குடுகுடி கடன்களை பெரிய கார்பரேட்டுகள் இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்டதோ அது நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ இல்ல. அந்த பணம் எல்லாம் யாரோட, பொதுமக்களுடைய பணமாக இருக்கிறது. ஆக மறுபடியும் வந்து ஒரு செயற்கையான ஒரு பஞ்சத்தையும் எங்கள் மீது தாக்கத்தை கொண்டு வர்றீங்க. அப்ப இது வந்து நிர்வாக கேடு அல்ல, இது கொள்கை கேடு. பிரச்சனை வந்து நிர்வாக கேடு அல்ல. இது வந்து ஒரு விஷயத்தை வந்து மேனேஜ்மெண்ட் கிரைசிஸ் அல்ல. இட் இஸ் நாட் a management crisis, it's a well planned loot onto the pro corporate system. இதை நாங்க சொல்ல விரும்புறோம். என்னன்னா வந்து நிர்வாகத்தை சிக்கல் மட்டும் சொல்லுவதற்காக சுருக்கிக்கிறாங்க. எங்களுடைய பொருளாதார முறை இவ்வளவு நாள் காசு கொடுத்து நாங்க பண்ணக்கூடிய வணிகத்தை எல்லாம் முழுக்க முடக்கி இருக்கிறாங்க. நிர்வாக சிக்கலை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்றீங்களா? அப்படி ஒரு கொள்கை தவறு நிர்வாக சிக்கல் அல்ல. இந்த விஷயத்துக்கு என்னைக்கு கொண்டு வந்தாலும் இதான் சிக்கல் இல்ல. அப்படி ஒரு கொள்கை தவறை ஒரு பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய அரசு, ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை மனசுல வைக்கக்கூடிய அரசு செயல்படுத்தக்கூடிய துணிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பண்ணதானே செய்யறாங்க. இந்த அரசுகள் வந்து எதை பத்தி கவலைப்படுது? இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எல்லா கட்சியும் ஊழல் நடந்திருக்கு. காங்கிரஸ் சொல்லி பேசக்கூடிய காங்கிரஸ் ஊழல் பண்ணிருக்காங்க. இவங்களோடயும் பல்வேறு தவறுகள் தொடர்ச்சி நடந்து வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அதை பத்தி கவலைப்படவே இல்லையே. இதை பத்தி என்னைக்கு கவலைப்பட்டு இருக்காங்க அவங்க? இது விவாதம். நீங்க பேசக்கூடிய விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயங்களே மொத்தமா தனியார் மயப்படுத்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லா மக்களையும் பேங்குக்குள்ள கொண்டு வரதுடைய காரணம் வந்து என்னன்னா, எல்லாத்துக்கும் வரி வசூல் பண்ணணும். வரி வசூல் பண்றது பொதுவாக என்ன சொல்றாங்க, நல்லதானே சார், வரி வசூல் பண்ணாதானே சார் அரசாங்கத்துக்கு பணம்ன்றாங்க. சரி சார், அரசாங்கம் என்ன சார் பண்ணணும்? அந்த வரி எல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஸ்கூல் கட்டணும், எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும், எங்களுக்கு வேணுங்கிற அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுக்கணும்ல சார். ஆனா அதுல என்ன பண்ணீங்க சார், நீங்க தனியார் கொடுத்துட்டீங்க சார். இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் தனியா இருக்கு சார், காலேஜ் எல்லாம் தனியா இருக்கு சார், எல்லாமே தனியா இருக்கு சார். எங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க வந்து நாளைக்கு ட்ரெயினை தனியார் மயப்படுத்துறீங்க, மின்சாரத்தை தனியார் மயப்படுத்துறீங்க, உற்பத்தியை தனியார் மயப்படுத்துறீங்க, போக்குவரத்து தனியார் மயப்படுத்துறீங்க, எல்லாம் தனியார் மயப்படுத்துறீங்க சார். இந்த பணம் எதுக்கு சார்? இந்த பணம் இருக்கு. இப்ப நாங்க வந்து பணத்தை வந்து கொடுத்து தான் எங்களுக்கு வேணுங்கிற அடிப்படை வாங்கிக்க வேண்டியது கேட்கிறோம். எங்களுக்கு கல்வியை நாங்க பணம் கொடுத்து வாங்கணும். எங்களுக்கு மெடிக்கல் செலவு, எங்களுடைய உடல் நலத்துக்கு பிரச்சனைனா டாக்டர் பணம் கொடுத்து வாங்கணும். நாங்க பஸ்ல போறதுக்கு தனியார் கம்பெனிக்கு கொடுக்கணும், அதை மானியம் நிறுத்திடுவீங்க. ரேஷன் கடையில கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா ரேஷன் கடை மூட போறீங்க. அப்ப நாங்க வெளியே கொடுத்தா வாங்கணும். அப்ப எல்லாத்தையும் நாங்க பணம் கொடுத்து வாங்குறது நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கன்சியூமர் மார்க்கெட்டா தானே இருக்கிறோம். அப்ப நீங்க கன்சியூமர் மார்க்கெட் சொல்லி சந்தை பொருளாதாரத்தை கொண்டு வந்துட்டு எங்கிட்ட வரி வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ராணுவத்தை கொண்டு வர போறீங்க. 60,000 கோடியை பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளைட்டர் விமானத்தை உருவாக்குறது கொடுத்துருக்கீங்க. நீங்க மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வர்றீங்க. ஆனா டெக்னாலஜி அங்கதான் கொண்டு வர்றீங்க, மூலதனம் அங்கதான் போகுது, உங்க லாபம் அங்கதான் போகுது. அப்ப நான் கேட்கறது வந்து, நீங்க முழுவதுமாக கார்பரேட் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை நீங்க இதுல இருந்து விடுபட்டு நிக்கக்கூடிய இது வந்து பெரிய கிரைசிஸ். இது மிகப்பெரிய பிரச்சனை. நாங்க அந்த பிரச்சனையின் இடத்துல வாழ்வா சாவாங்கிற இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். நாங்க எந்த கட்சி சரி தப்புங்கிறதுக்கு நாங்க வரல. இன்னைக்கு எங்க வணிகம் நின்று போயிருக்கு, அது பிரச்சனை பேசிதான் ஆகணும். ஆனால் எந்த கார்பரேட்டுக்கும், எந்த பெரிய நிறுவனங்களுக்கும், எந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குமே பிரச்சனை அவங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வரவே இல்லை. அதான் நாங்க பேசுறோம். நாங்க எதுக்கு சார் பேடிஎம் கொடுக்கணும்? பேடிஎம் எதுக்கு பண்ணணும்? நாளைக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்கா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். டெபிட் கார்டு சர்வீஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா? 31 டிசம்பர் வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜ் இருக்குல்ல. நான் 2 ரூபாய்க்கு வாழைப்பழம் கொடுத்து 2 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கிக்கலாம். ஆனா 500 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். இது 500 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எனக்கு வரும். ஆனா 500 ரூபாய்க்கு கொடுத்து அதை கொடுக்கறதுக்கான டிரான்சாக்சனுக்கான காசையும் நான் ஏன் கட்டணும்? அப்ப அடிஷனல் காசு தான் தரீங்க, எதுக்கு நான் பேங்க் கட்டணும்? அப்ப பேங்க்ல யோக்கியமான பேங்க், யோக்கியம் இல்லாத பேங்க் தான் அது. சரி, ரொம்ப முக்கியமான